நாளை தலைவர் கருணாநிதியின் 94வது பிறந்தநாள் மற்றும் வைர விழாவில் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமார், மார்க்சிஸ்ட் கட்சி தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உள்ளிட்ட தேசிய தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். இவ்விழாவை முன்னிட்டு கருணாநிதியின் கோபாலபுரம் இல்லம் வாழை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மேலும் அண்ணா அறிவாலயம், YMCA மைதானம் உள்ளிட்ட பகுதிகள் மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு விழா கோலத்தில் காட்சியளிக்கிறது. இவ்விழாவில் பங்கேற்க வருகை தரும் ராகுல் காந்திக்கு தனது இல்லத்தில் ஸ்டாலின் தேநீர் விருந்து அளிக்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா தேசிய அளவில் மாற்றத்தை உருவாக்கும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். வது பிறந்த நாளுக்கு இணையதளம் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்தவர்களின் எண்ணிக்கை 56 லட்சத்தை கடந்துள்ளது. கருணாநிதியின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக www.wishthalaivar.com என்ற இணையதளத்தை திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் கடந்த 30ஆம் தேதி தொடங்கி வைத்தார். தமிழகம் மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் இந்த இணையதளம் வாயிலாக ஏராளமானோர் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். கடந்த ஆண்டு 4 நாட்கள் செயல்பாட்டில் இருந்த இணையதளம் வாயிலாக 46 லட்சம் பேர் வாழ்த்து தெரிவித்தனர். இந்த வருடம் வாழ்த்து தெரிவித்துள்ளவர்களின் எண்ணிக்கை 54 லட்சத்தை தற்போது கடந்துள்ளது. மாட்டிறைச்சி விவகாரத்தில் இரட்டை வேடம் போடுவதை தமிழக தலைவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர், சிறந்த கலைஞராகவும் அறிவார்ந்த அரசியல் தலைவராகவும் விளங்கிய முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் வைர விழாவை முன்னிட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறினார். மாட்டிறைச்சி விவகாரத்தில் தமிழக தலைவர்கள் இரட்டை வேடம் போடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்ட பொன் ராதாகிருஷ்ணன், காமராஜ் முதல்வராக இருந்தபோதே பசுவதை தடை சட்டம் தமிழகத்தில் கொண்டுவரப்பட்டதாக குறிப்பிட்டார். விவசாயிகள் பிரச்சினை முழுக்க முழுக்க மாநில அரசு சம்பந்தப்பட்டது என்றும், வறட்சிக்கு தேவையான முன் ஏற்பாடுகளை செய்து நீர்நிலைகளை மேம்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டது என்றும் குற்றம் சாட்டினார். எது சாப்பிடணும் எது சாப்பிடணும் அரசாங்கத்தோட வேலை கிடையாது. நான் எது வேணா சாப்பிடலாம், அது என்னுடைய அடிப்படை உரிமை. இந்தியா விரைவில் சைவ நாடு என பாஜக அரசால் அறிவிக்கப்பட்டாலும் ஆச்சரியம் இல்லை என முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தனியார் நிறுவனங்களின் பாலில் கலப்படம் என்று கூறுவதற்கு பதிலாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை மூடாதது ஏன் எனவும் அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். மாட்டிறைச்சி விவகாரத்தில் தமிழக அரசு தனது நிலையை தெளிவுபடுத்த வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். கடந்த 2009ஆம் ஆண்டு சென்னை ராணி சீதை மன்றத்தில் நான் குற்றம் சாட்டப்படுகிறேன் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவும் இந்திய அரசிற்கு எதிராகவும் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்காக சென்னை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்று ஆஜரானார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாட்டிறைச்சி விருந்து ஏற்பாடு செய்த IIT மாணவர் சூரஜை தாக்கிய மாணவர் மனிஷ் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், வருங்காலத்தில் இதுபோன்ற செயல்கள் நடக்காமல் IIT நிர்வாகம் பார்த்துக்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தமிழக அரசு தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவிக்காதது துரதிருஷ்டவசமானது. இது இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கும் மதச்சார்பின்மைக்குமே விடப்பட்டிருக்கக்கூடிய சவாலாகவே கருதுகிறேன். மத்திய அரசு இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். இறைச்சிக்காக மாடுகள் விற்க வாங்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தை வெறிச்சோடி காணப்பட்டது. வழக்கமாக இந்த சந்தையில் வெள்ளிக்கிழமை 1000 முதல் 1500 மாடுகள் வரை விற்பனைக்கு கொண்டு வரப்படும். ஆனால் இன்று 150 மாடுகள் மட்டுமே விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டதால் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. மாடுகள் வாங்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதால் குறைந்த அளவே வெளிமாநில வியாபாரிகள் வந்திருந்தனர். மேலும் விற்பனைக்கு மாடுகளை கொண்டு சென்றால் வாகனங்களை பறிமுதல் செய்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் மாடுகளை ஏற்றிச் செல்லும் லாரிகள் இயக்கப்படவில்லை. இங்கெல்லாம் வியாபாரம் கம்மியாகிடுச்சுங்க. 1000 மாடு சேர்றது, ஒரு 100-150 மாடு சேருது. வண்டிக்காரங்கெல்லாம் பாவம் எல்லாம் படுத்து நிற்கிறாங்க.
எல்லாம் அவங்களுக்கு வாடகை இல்லாமல் வலுப்பு மாடி ஏற்றத்தை கூட இப்போ வண்டிக்காரன் பயப்படுறாங்க. அதனால வியாபாரம் சுத்தமாக குறைஞ்சிடுச்சு. பழனியில் வங்கிக் கடன் பெற போலி சான்றிதழ் தயாரித்து வழங்கிய நபரை போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். பழனி சண்முகபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜாபர் சாதிக். இவர் வங்கியில் கடன் பெற வரும் வாடிக்கையாளர்களுக்கு உதவிகள் செய்யும் தரகு வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கரூர் வைசியா வங்கியில் காவலப்பட்டியைச் சேர்ந்த யாதவன் திருநாவுக்கரசு என்பவருக்கு ஆடிட்டர் சிற்றம்பல நடராஜன் பெயரில் ஜாபர் சாதிக் வழங்கிய வருமான வரி சான்றிதழ் உள்ளிட்டவை போலி என தெரியவந்தது. இதனையடுத்து ஜாபர் சாதிக்கை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவரிடமிருந்து கணினி, பிரிண்டர் மற்றும் போலி ஆவணங்கள் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரி அரசியல்வாதிகள் அதிகாரிகள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவதை ஆளுநர் கிரண்பேடி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என முதல்வர் நாராயணசாமி எச்சரித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிந்ததில் முதல்வர் நாராயணசாமி சென்டாக் மருத்துவ படிப்பிற்கு மாணவர் சேர்க்கை தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பேசினார். அதில் கடந்த 30ஆம் தேதி ஆளுநர் கிரண்பேடி சென்டாக் அலுவலகத்திற்கு சென்று சில மாணவர்களுக்கு அரசு ஒதுக்கீட்டு கடிதங்களை வழங்கும்படி உத்தரவிட்டுள்ளது தவறான செயல்பாடாகும் என குறிப்பிட்டார். வெளிப்படையாக நேர்மையாக ஆன்லைன் முறையில் மாணவர்களை தேர்வு செய்துள்ளதாகவும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை ஆளுநர் கூறக்கூடாது எனவும் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்ட நிதியை புதுச்சேரி அரசு முறையாக செலவு செய்யாததால் திரும்பிச் சென்று விட்டதாக அம்மாநில ஆளுநர் கிரண்பேடி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம், தேசிய திரைப்பட வளர்ச்சிக் கழகம், கள விளம்பரத்துறை சார்பில் நடைபெறும் பிரதமர் நரேந்திர மோடி அரசின் 3 ஆண்டுகள் சாதனை விளக்க கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய கிரண்பேடி மக்கள் தங்களுக்கு வேண்டிய திட்டங்களை பெற முயற்சிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். I urge and appeal to the people of Puducherry, come and see this exhibition and learn about these schemes, use the schemes, and therefore so that we can use all the money. ஆளுநர் பதவியில் இருக்கவே தகுதியற்றவர் கிரண்பேடி என புதுச்சேரி சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் சட்டப்பேரவையில் ஆவேசமாக கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாநில அரசின் பெயரை கெடுக்க துணைநிலை ஆளுநர் நாடகம் நடத்தி வருவதாக குற்றம் சாட்டிய அவர் புதுச்சேரி மாநிலத்தை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என எவ்வாறு ஆளுநர் கூறலாம் என்றும் கேள்வி எழுப்பினார். சென்டாக் ஒதுக்கீட்டிற்கான 71 இடங்களை நிர்வாக ஒதுக்கீட்டில் அரசு மாற்றிவிட்டதாக கூறி ஆளுநர் மறுகலந்தாய்வு நடத்தியதை சுட்டிக்காட்டி மல்லாடி கிருஷ்ணராவ் இதனை தெரிவித்துள்ளார். இறைச்சிக்காக மாடுகள் விற்பனை தடை சட்டத்தை மத்திய அரசு உடனே திரும்பப் பெற வலியுறுத்தி சேலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாட்டிறைச்சி உண்ணும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஐஐடியில் மாணவர் சூரஜ் தாக்கப்பட்டது முழுக்க RSS மாணவர்களால் தான் என ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் மாட்டிறைச்சி விற்பனைக்கான தடையை மத்திய அரசு நீக்காவிட்டால் தங்களது போராட்டம் நாடு தழுவிய போராட்டமாக மாறும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். டிடிவி தினகரனுக்கு டெல்லி நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளதை அடுத்து புதுச்சேரியில் அதிமுக அம்மா அணியினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். தேர்தல் ஆணையத்தால் முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை பெற தரகர் மூலம் லஞ்சம் தர முயன்றதாக அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவரது நண்பர் மல்லிகார்ஜுனாவும் கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து அவர்கள் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை நேற்று விசாரித்த திஸ் ஹசாரே நீதிமன்ற நீதிபதி பூனம் சௌத்ரி வழக்கில் இருவரும் 5 லட்சம் ரூபாய் செலுத்தி சொந்த ஜாமீனில் செல்ல அனுமதி அளித்து உத்தரவிட்டார். இதனையடுத்து புதுச்சேரியில் அதிமுக அம்மா அணியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பழகன், பாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் புதுச்சேரி அண்ணா சிலை முன்பு பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ந்தனர். அதாவது குற்றச்சாட்டுகள் என்பது யூகத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் அவர் மீது வழக்கு போட்டுக்கிறீங்க. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். எனவே நீங்கள் அவரை இன்னும் நீதிமன்ற கஸ்டடியில் வைத்துக்கொண்டு அவரை விசாரிக்கிறேன் என்கின்ற விதத்தில் பொய்யான தகவலை இங்கே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். எனவே அவரை நாங்கள் விடுதலை பண்ணுறோம் என்கின்ற விதத்தில் தீர்ப்பு சொல்லிக்கிறாங்க. இந்த தீர்ப்பு காலதாமதமாக வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பாக இருந்தாலும் இதை புதுச்சேரி மாநில அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் வரவேற்கின்றது.
கோவை போத்தனூர் அருகே 4 பேரை கொன்ற காட்டு யானை மயக்க ஊசிகள் செலுத்தி பிடிக்கப்பட்டது. கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வறட்சியின் காரணமாக அவ்வப்போது யானைகள் ஊருக்குள் வருவதால் யானை மற்றும் மனித மோதல்கள் அதிக அளவில் நிகழ்ந்து வருகின்றன. இந்நிலையில் இன்று அதிகாலை கோவை மதுக்கரை வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிக்கு வந்த ஒற்றை காட்டு யானை போத்தனூரில் வீட்டுக்கு வெளியே படுத்து உறங்கிக் கொண்டிருந்தவர்களை காலால் மிதித்துள்ளது. இதில் காயத்ரி என்கிற 12 வயது சிறுமி உள்ளிட்ட 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனையடுத்து 4 பேரை கொன்ற யானையை கும்கி யானை பாரியின் உதவியோடு வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்துள்ளனர். ஆனால் அந்த யானை சோர்வடையாததால் அதற்கு மேலும் 2 மயக்க ஊசியை வனத்துறை மருத்துவர்கள் செலுத்தினர். இதனையடுத்து நீண்ட முயற்சிக்கு பின்னர் அந்த யானை லாரியில் ஏற்றப்பட்டு ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த யானை காயமின்றி பத்திரமாக பிடிக்கப்பட்டதாகவும் அதை கும்கி யானையாக மாற்றுவதா அல்லது காற்றுக்குள் விடுவதா என்பதை வனத்துறையினர் ஆலோசித்து முடிவு எடுப்பார்கள் என கால்நடை மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஒரு அசாதாரணமான சூழலுங்க இது. வனத்தை விட்டு வெளியில் ஒரு யானை இருக்கிறதுங்கிறது ஒரு அசாதாரணமான சூழல், சிக்கலான சூழ்நிலையும் கூடங்க. அந்த சூழலில் வந்து பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையில தான் அந்த யானையை கேப்சர் பண்ணோம். 2 முறை மைக்கூசி செலுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதில் இதை வந்து இப்போ எங்கள் சீஃப் வலைப்பாடு உத்தரவுப்படி ஆனைமலை புலிகள் காப்பதற்கு மேற்கொண்டு பராமரிப்பதற்காக கொண்டு செல்லப்படுகிறது. இதனிடையே யானைகள் வலசை செல்லும் பாதையில் ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காட்டு யானை தாக்கியதில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். வழிதேர் வந்ததுனால யதார்த்தமா 4 பேர் உயிர் இழந்திருக்கிறாங்க. ஏற்கனவே நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னதப்போ இது தடுப்பு சுவர்லாம் கட்ட சொல்லிருக்கு, அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. இது திடீர்னு வந்ததுனால வழிதேர் வந்ததுனால இந்த விபத்து நடந்திருக்கு. 4 பேர் உயிர் இழந்திருக்காங்க. ஏற்கனவே நம்முடைய அரசாங்கத்தின் சார்பில் ஒவ்வொரு உயிரிழந்த குடும்பங்களுக்கு 4 லட்சம் ரூபாயும் 2 பேர் காயமடைந்தவர்களுக்கு 59,000 ரூபாயும் இப்போ அவங்களுக்கு அரசாங்கத்தின் சார்பில் நிதி உதவி பண்ணியிருக்கோம். இந்நிலையில் யானைகள் ஊருக்குள் புகுவதை தடுக்க அகழிகள் அமைக்கப்படும் என உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். நம்முடைய மாவட்டத்துக்கு தேவையான அளவு நமக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தேவையான அளவு நிதி ஒதுக்குறாங்க. நம்ம அகழி வெட்டியிருக்கோம். அகழியும் கூட சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாறைகள் வர்றதும் கூட கொஞ்சம் விட்டாங்கன்னு சொல்லி போட்டு அமைச்சர்கிட்ட சொன்னதுமே அது கூட ஒரு குறைவான அளவு வெடி வச்சு தகர்த்து எடுத்துக்கன்னு சொல்லி போட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க. தமிழ் படங்களுக்கு 28% GST வரி விதிக்கப்பட்டுள்ளதற்கு நடிகர் கமல்ஹாசன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் திரைப்படங்களுக்கு 28% GST வரி அதிகமானது என்றும் தமிழ் மற்றும் ஹிந்தி திரைப்படங்களுக்கு ஒரே மாதிரியான வரி ஏற்புடையதல்ல என்றும் கருத்து தெரிவித்தார். மேலும் திரைப்படங்களுக்கு GST வரி செலுத்த தாங்கள் தயங்கவில்லை என்று குறிப்பிட்ட கமல்ஹாசன் GST வரியை தவிர திரையுலகினர் வருமான வரி தனியே செலுத்தும் நிலை உள்ளதாகவும் கருத்து தெரிவித்துள்ளார். இதே கருத்தை பெங்கால் பைனான்ஸ் மினிஸ்டர் முன்வைக்க போகிறார் என்பது என்னுடைய எண்ணம். அவருடன் பேசிக் கொண்டிருந்தேன். இதே கருத்து தான் கேரளத்தில் இருந்தும் வரும். இதே கருத்தில் ஆந்திராவிலிருந்து ஆல்ரெடி கர்நாடகாவில் இருந்து வரும். காரணம் அந்த பிராந்திய சினிமாவின் பலம் அந்த பிராந்தியத்தில் தான் இருக்கிறது. அதை நீங்க நாடு தழுவ ரிலீஸ் செய்யக்கூடிய இந்தி சினிமாவுக்கு நிகரான வரியை விதிக்க கூடாது என்பதுதான். இது இந்திக்கான எதிர்ப்பு அல்ல, எங்களால் என்ன சாத்தியம் என்பதை சொல்லும். சினிமா டிக்கெட்டிற்கு 28% GST வரி விதிக்கப்பட்டுள்ளதற்கு கேரளா, மேற்கு வங்க திரையுலகினரும் எதிர்ப்பு தெரிவிப்பர் என்று குறிப்பிட்ட கமல்ஹாசன் தங்கள் கோரிக்கையை நியாயமானதாக கருதி மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் மாநில மொழி திரைப்படங்கள் தான் இந்திய திரையுலகின் பலம் என்று குறிப்பிட்ட அவர் கூடுதல் வரி விதித்து மாநில மொழி திரைப்படங்களை நசுக்கிவிட வேண்டாம் என்றும் வலியுறுத்தினார். 28% அமெரிக்கன் படத்துக்கும் ஹாலிவுட் பிலிம்ஸ்க்கும் தமிழ் சினிமாவுக்கும் இந்தி சினிமாவுக்கும் ஒரே பட்டியலில் போட முடியாது. ஏனென்றால் நாங்க அதனால இந்தி சினிமாவை எதிர்த்து பேசுவதாகி விடாது. நாங்க எங்க தேசிய கீதம் பெங்காலில இருக்கு, அது சந்தோஷமா பாடிக்கிட்டு இருக்கிறவங்க நாங்க. அதனால எங்களுக்கு அந்த தேசத்தின் ஒருமைப்பாடு அதெல்லாம் பத்தி எங்களுக்கு
ஆர்வம் உண்டு. அதே நேரத்தில் யாரால் எது சாத்தியம் என்பதை தெரிந்து கொண்டு அரசு இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பது எங்கள் விண்ணப்பம் கூட இல்ல. முறையீடு நாளைக்கு என்ன பண்ணுவீங்கிறத நாளைக்கு தான் முடிவு பண்ணுமே தவிர இன்னைக்கு போய் உங்ககிட்ட நாங்க வந்து இப்படி பண்ணலான் இருக்கோம் அப்படி பண்ணலான் இருக்கோம்னு உங்க கூட கலந்து ஆலோசிக்க. சென்னை தியாகராய நகரில் தீயில் எரிந்து சேதமடைந்த சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தை இடிக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. நாளை காலை மீண்டும் பணி தொடங்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை தியாகராய நகரில் பல மாடி கட்டிடத்தில் இயங்கி வந்த சென்னை சில்க்ஸ் துணிக்கடையில் தீப்பிடித்தது. இந்த கட்டிடத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தும் எரிந்து சேதமடைந்தன. தீயில் எழுந்த வெப்பத்தால் ஒரு சில பகுதிகள் தானாக இடிந்தும் விழுந்தன. வலுவிழந்து மொத்தமாக இடிந்து விடும் நிலையில் உள்ள அந்த கட்டிடத்தை முழுவதும் இடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக மெட்ரோ ரயில் பணியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களிடமும் உதவி கோரப்பட்டது. இந்நிலையில் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் தீப்பிடித்த கட்டிடத்தை இடிக்கும் பணிகளை தொடங்கியுள்ளது. 3 நாட்களுக்குள் கட்டிடம் முழுவதும் இடிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கட்டிடம் வலுவிழந்து உள்ளதாலும் இடிக்கும் பணியின் போது இடிபாடுகள் தெரித்து விடலாம் என்பதாலும் பொதுமக்கள் யாரும் அருகில் சென்று வேடிக்கை பார்க்க வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை சில்க்ஸ் கட்டிட தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் உள்ள மற்ற வணிக நிறுவனங்கள் மற்றும் உணவு விடுதிகள் போன்றவற்றிற்கு சுமார் 150 கோடி ரூபாய் விற்பனை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதியில் உள்ள வணிகர்கள் கவலையுடன் தெரிவித்துள்ளனர். நாள் ஒன்றிற்கு 45 50 கோடி ரூபாய் வரை நாள்தோறும் இப்பகுதியில் வர்த்தகம் நடந்து வந்ததாகவும் கடந்த 3 நாட்களாக கடை திறக்கப்படாததால் சுமார் 150 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். ஆடி மாதம் இன்னும் சில தினங்களில் வரவுள்ள நிலையில் முகூர்த்த தின வியாபாரமும் பள்ளி சீருடைகள் வியாபாரமும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். சென்னை மட்டுமல்லாது மாநிலம் முழுவதும் விதிமுறை மீறிய கட்டிடங்கள் இருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வீட்டு வசதித்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் அறநிலையத்துறை சார்பில் நலிவடைந்த 370 கோவில்களுக்கு 2500 மதிப்புள்ள பித்தளை தட்டு, விளக்குகள் ஆகியவற்றை வழங்கும் நிகழ்ச்சி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் விதிமீறல் கட்டிடங்கள் குறித்து முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் 1 வார காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். விதிமுறை மீறிய கட்டடங்கள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் கணக்கெடுத்து அந்த கட்டடங்கள் அனைத்தையும் ஒரு வரன்முறைக்குள்ளே கொண்டு வருவதற்குண்டான பணிகளை இன்னும் 1 வார காலத்துக்குள்ளே நம்முடைய முதலமைச்சர் அவர்களோடு இருந்து முதலமைச்சருடைய அறிவுறுத்தின் பேரில் உடனடியாக செய்வதற்குண்டான பணிகளை மேற்கொள்ளப்படும். சென்னை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ் கட்டடம் பூராமே விதிமுறைகளுக்கு மீறாக கட்டப்பட்டு வைக்கிறது. அந்த கட்டடங்கள் எல்லாமே ஆய்வு பண்ணப்படும். இப்போ நீங்கள் சொல்லித்தான் அதை நான் தெரிஞ்சிருக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா அதையும் ஆய்வு செய்ய எல்லா ஒரு சில கட்டிடங்கள் மட்டுமல்ல அனைத்து கட்டிடங்களும் விதிமுறைகள் இருந்தால் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். பாவூர் சத்திரம் அருகே உள்ள திப்பனம்பட்டியில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்றக் கோரி 2வது நாளாக இன்றும் போராட்டம் நடைபெற்றது. இன்றைய போராட்டத்தின் போது காலி மதுபாட்டில்களுக்கு தாலி கட்டி பெண்கள் ஒப்பாரி வைத்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மதுபான கடையால் பெண்கள் இயல்பாக வெளியே செல்ல முடியாத நிலை உள்ளதாகவும் குடிபோதையில் உள்ள ஆண்கள் வேண்டுமென்றே தகராறு செய்வதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்த போராட்டக்காரர்கள் கடை அகற்றப்படும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே நாகலூரில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கால்நடை மருத்துவமனையை திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தங்கள் பகுதியில் உள்ள கால்நடைகள் உடல்நலம் குன்றினால் காமலாபுரம் அல்லது 10 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஓமலூர் கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையில் உள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வரும் 5ஆம் தேதி முதல் மக்கும் மக்காத குப்பைகளை தரம் பிரித்து தராத வீடுகளுக்கு 10 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என திருச்சி மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரன் அறிவித்துள்ளார். தூய்மை நகர பட்டியலில் தேசிய அளவில் திருச்சி மாநகராட்சி 6வது இடத்தை பெற்றுள்ளது. இதனையடுத்து திருச்சி மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் இது நம்ம ஊரு நம்ம வீடு என்ற தலைப்பில் பொதுமக்களுக்கு குப்பைகளை தரம் பிரித்து கொடுப்பது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. திருச்சியில் தூய்மையை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் குப்பைகளை தரம் பிரித்து தராத வீடுகளுக்கு அபராதம் விதிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மாட்டிறைச்சி விவகாரம் தொடர்பாக சென்னை ஐஐடியில் தாக்கப்பட்ட மாணவர் சூரஜுக்கு தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவ சிகிச்சை பெற்று வரப்படுகிறது. அவரை சந்திக்க வெளியாட்கள் யாரையும் மருத்துவர்கள் அனுமதிக்கவில்லை. இதனையடுத்து
நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சூரஜின் தாய் மற்றும் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். ஐஐடியில் மாணவர்களை தாக்கியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடத்தியவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது குறித்து சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அரசு மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்ற உத்தரவை அடுத்து குடியாத்தம் பகுதியில் 12 மதுக்கடைகள் மூடப்பட்டன. இவற்றில் 5 அரசு மதுபான கடைகள் மாற்று இடங்களில் திறக்கப்பட்டன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள பொதுமக்கள் குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மீனம்பாக்கம் ரயில் நிலையம் அருகே மரக்கழிவுகளில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. கடந்த வர்தா புயலில் சாய்ந்த மரக்கழிவுகள் பெரும் அளவில் சேகரிக்கப்பட்டு மீனம்பாக்கம் ரயில் நிலையம் GST சாலை அருகில் கொட்டப்பட்டது. இந்த இடத்தில் ஏற்கனவே 2 முறை தீ பற்றி பின்பு அடைக்கப்பட்ட நிலையில் இன்று காலை மீண்டும் தீப்பிடித்து மரக்கழிவுகள் கொழுந்துவிட்டு எரிந்தன. இதை கண்ட மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததை அடுத்து தாம்பரம் தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை முழுவதும் அணைத்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் தெப்பக்குளத்தை தூர்வாரி சீரமைக்கும் பணி இன்று துவங்கியது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சாத்தான்குளம் சாலையில் உள்ள தெப்பக்குளத்தில் நீராடிவிட்டு வருவது வழக்கம். அது மட்டுமல்லாமல் கோவிலில் நடைபெறும் முக்கிய விழாவான மாசி திருவிழாவின் 11வது நாளான தெப்ப திருவிழாவும் இக்குளத்தில் நடைபெறும். இந்த தெப்பக்குளம் தற்போது வறண்டு காட்சியளிப்பதால் வரும் மழைக்காலத்திற்குள் குளத்தை தூர்வாரி சீரமைக்கும் பணியை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பணிகளை கோவில் தர்கார் கோட்டை மணிகண்டன் துவக்கி வைத்தார். நெல்லை பாளையங்கோட்டை மகாராஜா நகரில் உள்ள அரசு மதுபான கடை அகற்ற வலியுறுத்தி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாணவரணி சார்பில் பூட்டு போடும் போராட்டம் நடைபெற்றது. மகாராஜா நகரில் குடியிருப்பு மற்றும் பள்ளிகள் உள்ள பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள டாஸ்மாக் கடை அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். எனினும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காத நிலையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாணவரணி சார்பில் கடைக்கு பூட்டு போடும் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட 15 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர்.